நான்வெஜ் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆட்டு இறைச்சியில் மட்டனு, சுவரொட்டி, ரத்தம், கால், குடல் அந்த மாதிரி ரொம்பவே ஸ்பெஷலு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ரத்தம் எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் 2 ஆட்டு ரத்தம் அவங்களே இந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு பீஸ் போட்டுக்கணும். நம்ம பீட்ரூட் எல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சிடணும். அதே பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போது பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி சேர்த்துருக்கிறேன். எப்போவுமே நான்வெஜ் செய்யும்பொழுது இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட மஞ்சள் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரத்தம், அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால் மறுபடியும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலா, உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா படிகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆட்டு ரத்தம். நான் 2 ரத்தம் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் இருந்தால் 2 ரத்தம் தேவைப்படும். கம்மியாக ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 1 ரத்தமே போதும். அவ்வளோதான், சூப்பராக ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.